ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விரதம் இருப்பதால் கிடைக்கும் நன்மைகள். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்குமே கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விரதம் அப்படிங்கிற சொல்லுக்கு பல வகையான அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நோன்பு, உபவாசம், உணவை தவிர்த்தல் அப்படின்னு பல சொற்களால் விரதத்தை குறிக்கிறாங்க. நம்மளோட சிந்தனைகள் அனைத்தையும் இறைவனை நோக்கி செலுத்துவதற்கான ஒரு வழிமுறை தான் இந்த விரதம். தெய்வத்தை மட்டும் நினச்சிக்கிட்டு உண்ணாமல் இருப்பது நம்முடைய சிந்தனைகளை யாவையும் ஒன்று சேர்த்து மனம், ஆன்மா, உடல் மூன்றையும் சமநிலைப்படுத்துது. இது மட்டும் இல்லாமல் விரதம் இருப்பது பல வகையான நம்பிக்கைகளை நமக்கு கொடுக்கும். விரதம் இருக்கும் முறைகளை இப்போ பார்க்கலாம். ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான விரத முறைகளை பின்பற்றப்படும். ஒவ்வொரு மதத்திற்கும் கூட ஒவ்வொரு விதமான விரத முறைகளை பின்பற்றுவாங்க. ஒரு சிலர் முழு நாளும் உணவு எதுவும் சாப்பிடாம தண்ணீர் கூட குடிக்காம தெய்வங்களை நினைச்சு விரதம் இருப்பாங்க. ஒரு சிலர் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் ஏதாவது ஒரு நேரம் மட்டும் உணவை சாப்பிட்டு மீதி நேரங்களில் உணவை தவிர்த்துட்டு தெய்வத்தை நினைச்சு விரதம் இருப்பாங்க. அதில் எந்த முறையில் விரதம் இருந்தாலும் அதன் மூலமாக பல நன்மைகள் நம்ம உடலுக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் அறிவியல் ரீதியாகவும் பலவிதமான நன்மைகள் நமக்கு நடக்கும். ஒரு சில ஆய்வுகளில் கூட விரதம் இருந்தால் பலவிதமான நன்மைகள் நடக்கும் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. தெய்வத்துடைய அருள் முழுமையாக பெறுவதற்கு இந்த விரத முறைகளை நம்ம பின்பற்றுவதனால அதன் மூலமாக நம்ம உடலுக்கு ஒரு சில விதமான நன்மைகள் கிடைக்கும். அதனால் விரதம் இருப்பது நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு இந்த பதிவில் விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். விரதம் இருக்கிறதுனால கிடைக்கும் நன்மைகளை இப்போ நம்ம பார்க்கலாம். தொடர்ச்சியான விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் நம்முடைய மனம் மிகவும் தூய்மையாக இருக்கும். நம்மை சுற்றி நமக்குள்ளே இருக்கும் எதிர்மறையான ஆற்றல்கள் அழிஞ்சு நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கும். விரதம் இருப்பதால் மனதில் உள்ள பல வகையான குழப்பங்கள் நீங்கி மனம் ஒரு நிலையை அடையும். அதற்கான தீர்வுகளும் கிடைக்கும். உடலில் உள்ள உயிர் செல்களை புதுப்பிக்கவும் ஆற்றல்களை புதுப்பிக்கவும் விரதம் இருக்கிறது மிகவும் நல்லது. விரதம் இருப்பதால் நம்ம மனதை கட்டுப்படுத்தும் பக்குவம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பிரபஞ்ச சக்தியுடன் நம்மால் இணைய முடியும். உள்ளுணர்வு சக்தியானது விரதம் இருப்பதால் அதிகரிக்கப்படும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதோடு உடலும் மனமும் அமைதி பெறும். விரதம் இருப்பதால் உடலில் உள்ள வளர்ச்சிதை மாற்றங்கள் குறைக்கப்பட்டு உடலில் உள்ள நச்சுக்கள் சுத்தப்படுத்தப்படுது. விரதம் இருக்கிறதுனால உடல் எடை மிகவும் விரைவில் குறைக்க முடியும். தியானம் செய்கிறவங்களுக்கு விரதம் இருப்பதால் அந்த பயிற்சியை ஒரு நிலையாக செய்ய முடியும். உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதோடு உடலில் உள்ள இரத்தமும் சுத்தப்படுத்தப்படுது. குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை யார் வேண்டுமானாலும் விரத முறைகளை அவங்களுக்கு ஏற்றவாறு பின்பற்றலாம். அதற்கு ஏற்ற பலன் அவங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு இருக்கும். எளிமையான தீர்வுகளையும் பரிகாரங்களையும் தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு வாங்க. அனைவருக்கும் நன்றி. இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.